432 பவர் ஆஃப் 412 பெருக்கல் 499 பவர் ஆஃப் 431 என்ற கோவையின் ஒன்றாம் இலக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024 கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கோவைக்கும் முதல் நம்பர் அதாவது ஒன்றாம் இலக்கம் மட்டும் பார்க்க போறோம். இப்போ இதுல 432ல ஒன்றாம் இலக்கம் வந்து 2, அதனுடைய பவர் வந்து பாத்தீங்கன்னா 412 ரைட்டுங்களா. 2 வந்துச்சுன்னா 2ஓட சைக்ளிசிட்டி என்ன 4 ரைட்டுங்களா. 2 3 7 8 இந்த 4 நம்பருக்கும் நம்ம அதனுடைய பவரை 4ஆல டிவைட் பண்ணணும் ரைட்டுங்களா. அப்ப 2 வந்திருக்கு, பவரை வந்து நான் 4ஆல டிவைட் பண்றேன் ரைட்டுங்களா. 4ஆல டிவைட் பண்ண எனக்கு கிடைக்கும் 5×4 = 40, 3×12 மீதி வந்து எனக்கு 0 கிடைக்கும் ரைட்டுங்களா. மீதி 0வா வந்துச்சுன்னா பவர்ல 4 போட்டுக்கணும் ரைட்டுங்களா. அப்போ 2 பவர் ஆஃப் 4, 2 பவர் ஆஃப் 4 என்னங்க வரும் 16 வரும். நெக்ஸ்ட் பாருங்க 499 பவர் ஆஃப் 431 ரைட்டுங்களா. ஃபர்ஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட்னு சொல்லுவாங்க, இது 9 ரைட்டுங்களா. 9 பவர்ல ஒற்றைப்படை எண் இருந்தா அதே 9 தான் வரும் நமக்கு ரைட்டுங்களா. ஆன்சர் என்ன வரும் 9 தான் வரும் ரைட்டுங்களா. இப்போ இந்த கொஸ்டின்ல இது 2 நம்பருக்கு இடையில வந்து மல்டிப்ளை கொடுத்துருக்காங்க, அதனால நாமளும் மல்டிப்ளை பண்றோம். 6 ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இன்ட்டு 9 54ன்னு வரும். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 4. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 213 பவர் ஆஃப் 6 ஹோல் பவர் ஆஃப் 7 என்பதின் ஒன்றாம் இலக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 2021 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஏ பவர் ஆஃப் எம் இன்ட்டு என் நம்ம எப்படி எழுதுவோம், ஏ பவர் ஆஃப் எம் என் எழுதுவோம். அதாவது இந்த 2 நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போமா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம். 213 6 × 7ன்னு சொல்லிட்டு நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. 6 42, அப்போ 213 பவர் ஆஃப் 42 நான் எழுதிக்கிறேன். ஸோ யூனிட் டிஜிட் ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 3 வந்தா பவரை 4ஆல டிவைட் பண்ணிக்கணும். எந்தெந்த நம்பருக்கு 4ஆல் டிவைட் பண்ணணும், 2 3 7 8 வந்துச்சுன்னா பவர் என்ன பண்ணணும் 4ஆல டிவைட் பண்ணிக்கணும். அப்போ நான் 42 4ஆல டிவைட் பண்ணோம்னா 5×4 மீதி வந்து எனக்கு 2 கிடைக்கும். அந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர்ல வந்து எழுதணும். 3 ஸ்கொயர் பண்ணா 3 3 9ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 25 பவர் ஆஃப் 7 பிளஸ் 36 பவர் ஆஃப் 8 பிளஸ் 41 பவர் ஆஃப் 9 என்பதின் ஒன்றாம் இலக்கத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2023 வந்து கேட்டிருக்கான். இப்போ எந்தெந்த நம்பர் முதல் நம்பரா அதாவது ஒன்றாம் இலக்கத்துல வந்தா மாறாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 0 1 5 6 ரைட்டுங்களா. ஸோ இந்த நம்பர்கள்லாம் ஒன்றாம் இலக்கத்துல வந்தா பவர்ல என்ன வந்தாலுமே இதே நம்பர் தான் நமக்கு ஆன்சரா வந்து கிடைக்கும் ரைட்டுங்களா. இப்போ 5 கொடுத்துருக்கான், அப்ப 5 கொடுத்துருக்கிறதுனால அதனுடைய பவர்ல என்ன கொடுத்தாலும் நமக்கு முதல் இலக்கம் என்ன வரும் 5ஆ வரும். 6ம் கொடுத்துருக்கான், அப்ப 6 இங்க வந்திருக்கு, அப்போ அதனுடைய முதல் இலக்கம் என்ன வரும் 6ஆ வரும். 1 முதல் இலக்கம் என்னதான் வரும் 1 வரும் ரைட்டுங்களா. இதை கூட்டணும்னா நமக்கு 12 கிடைக்குது ரைட்டுங்களா. 6 5 11 + 1 12. அப்போ முதல் இலக்கம் வந்து என்னவா கிடைக்குது எனக்கு 2ன்னு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2 பவர் ஆஃப் 31ஐ 5ஆல் வகுத்தால் கிடைக்கும் ஒன்றாம் இலக்கம் யாதுன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி குரூப் டி 2022 கேட்டிருக்காங்க. இப்போ 2ஓட சைக்ளிசிட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4. அப்போ 2 பவர்ல இருக்கிற அந்த 31 நம்ம 4ஆல டிவைட் பண்றோம் ரைட்டுங்களா. 7 28 மீதி வந்து பாத்தீங்கன்னா 3. இப்போ இந்த 3 நான் 2 பவர் 3 நான் எழுதிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 8 கிடைக்கும். இப்போ இந்த ஒன்றாம் இலக்கத்தை நான் 5ஆல வகுத்தேன்னா நமக்கு மீதி என்ன கிடைக்கும் 3 தான் கிடைக்கும். ஸோ 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 164 பவர் ஆஃப் 169 பிளஸ் 333 பவர் ஆஃப் 337 மைனஸ் 727 பவர் ஆஃப் 726 என்பதின் ஒன்றாம் இலக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாங்க. ஒன்றாம் இலக்கம் வந்து 4 கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. 4 கொடுத்துருந்தானா அதனுடைய அடுக்குல ஒற்றைப்படை எண்ணா இரட்டைப்படை எண்ணான்னு பார்க்கணும். ஒற்றைப்படை எண் வந்துருக்கிறதுனால நான் 4 அப்படியே எடுத்துக்கிறேன், இந்த பிளஸ் எடுத்துக்கிறேன். 3 கொடுத்துருக்காங்க, 3னுடைய அடுக்குல வந்து 337 கொடுத்துருப்பாங்க. 3ன்னு கொடுத்தாவே நம்ம பவரை வந்து பாத்தீங்கன்னா 4ஆல டிவைட் பண்ணிக்கணும் ரைட்டுங்களா. 337 நான் 4ஆல டிவைட் பண்ணணும். 7 28 8 32 மிச்சம் 17 இருக்கு, 4 16 மிச்சம் 1 இருக்கு. அப்ப 3 பவர் ஆஃப் 1 நான் என்ன எழுதுறேன்னா 3ன்னு தான் எழுதுறோம். மைனஸ் 7 கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருந்தாங்கன்னா பவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4ஆல டிவைட் பண்ணிக்கணும். எந்தெந்த நம்பருக்கு பவர் 4ஆல டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 2 3 7 8 இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா பவர் வந்து பாத்தீங்கன்னா 4ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4ஆல டிவைட் பண்றேங்க டைரக்டா. ஸோ ஒரு நாள் 4 32 8 32 மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா 6 இருக்கு. 6ல வந்தீங்கன்னா ஒரு நாள் 4 போச்சுன்னா மீதி வந்து 2 இருக்கு. அப்போ 7 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும் 49 கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 9.
ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்லேயே சால்வ் பண்ணுறேன். ரைட்டுங்களா? 4 3 7 7 -9. அப்போ 7 -9 நமக்கு என்ன கிடைக்குங்க? -2ன்னு கிடைக்கும். யூனிட் டிஜிட் எப்பவுமே மைனஸில் வந்து வரக்கூடாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து நான் ஆட் பண்ணுறேன். 10 ஆட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். ஸோ 8 தான் ஆன்சர். ஏன் 10 ஆட் பண்ணோம்? நாம நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எண், அதாவது ஒன்றாம் இலக்கம், இது வந்து எப்பவுமே மைனஸ்ல வராது. அதனால அது சிறிய எண்ணா இருந்து நம்ம கழிக்கக்கூடிய எண் பெரிய எண்ணா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்றாம் இலக்கத்துக்கு பக்கத்துல இருக்கிற 10ஆம் இலக்கத்துல இருந்து ஒரு நம்பர் கடன் வாங்கி நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால 10 நான் எழுதியிருக்கேன். ஸோ எழுதிட்டு கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். முதல் 111 முழு எண்களின் கூடுதல் ஒன்றாம் இலக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி ஜேஇ 2019 வந்து கேட்டிருக்காங்க. முழு எண்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. 0 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 111னா 110 வரைக்கும் வரும். ரைட்டுங்களா? ஏன்னா ஜீரோவும் ஒரு பிளேஸா வந்து அவன் எடுத்துக்கிறான். ரைட்டுங்களா? அப்ப நமக்கு இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைட் பை வந்து 2. இதை பண்ணோம்னா இது மொத்த நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டின வேல்யூ வந்து கிடைச்சிடும். என்னன்றது இந்த லாஸ்ட் நம்பர். ரைட்டுங்களா? மொத்த நம்பருடைய எண்ணிக்கை அதான் சொல்ல வரான். ஸோ 110 இன்ட்டு n பிளஸ் 1, 110 ஒரு 1 கூட்டினா 111 கிடைக்கும். டிவைட் பை 2, ஒரு 2 2, I 2 10, I 2 10. ரைட்டுங்களா? அப்போ 111 இன்ட்டு 55 நம்ம ஃபர்ஸ்ட் டிஜிட் தான் நமக்கு தேவை. 4 5 5. ஸோ 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். நெக்ஸ்ட் தான் பார்க்கலாம். 82 பவர் ஆஃப் 3 ஹோல் பவர் ஆஃப் 25 என்பதின் ஒன்றாம் இலக்கம் என்னன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிபிஓ 2023 கேட்டிருக்கான். இப்போ நமக்கு இது தெரியும். ஏ பவர் ஆஃப் எம் இன்ட்டு என்ன நம்ம என்னன்னு எழுதலாம்? ஏ பவர் ஆஃப் எம் இன்ட்டு என், அதாவது ரெண்டுத்தையும் பெருக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ரைட்டுங்களா? ஸோ 82 பவர் ஆஃப் 3 இன்ட்டு ஹோல் பவர் ஆஃப் 25 இருக்கு. ரைட்டுங்களா? அதே மாதிரி நான் 82 இன்ட்டு 3 இன்ட்டு 25 எழுதலாம். இதெல்லாம் ஈஸியாக ஒரு ஸ்டெப்லேயே பண்ணலாம். பட் உங்களுக்கு தெரியாதவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ 82 25 75. ரைட்டுங்களா? யூனிட் டிஜிட் அது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2 வருந்தா நம்ம பவர் என்ன பண்ணிக்கணும்? 4ஆல டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 75 டிவைட் பை 4. ரைட்டுங்களா? ஒரு நாள் 4 35, 8 நாள் 32, மிச்சம் 3. அப்போ 2 பவர் ஆஃப் 3 இருக்கும். 2 பவர் ஆஃப் 3 என்னது? 8 தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2153 ஹோல் பவர் ஆஃப் 167 என்பதின் ஒன்றாம் இலக்கம் என்னன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜிடியில வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, 3 கொடுத்தாவே அதனுடைய சைக்கிளிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ பவரை வந்து நான் 4ஆல டிவைட் பண்ணுறேன். 167 நான் 4ஆல டிவைட் பண்ணால் நாங்கள் 16, ஒரு நாள் 4, மீதி வந்து பார்த்தீங்கன்னா 3. ரைட்டுங்களா? அப்போ 3 பவர் ஆஃப் 3 நான் எழுதுறேன். ரைட்டுங்களா? ஒன்றாம் இலக்கத்தினுடைய மீதி நான் மேலே எழுதுறேன். ரைட்டுங்களா? என்ன கிடைக்கும்? 3 9 9 3 27. அப்போ ஒன்றாம் இலக்கம் என்பது 7. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 7 பவர் ஆஃப் 95 மைனஸ் 3 பவர் ஆஃப் 58 என்பதின் ஒன்றாம் இலக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 21 வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் 2 3 7 8 இந்த நம்பர்லாம் வந்தா இதனுடைய சைக்கிளிசிட்டி வந்து 4. எனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவரை வந்து 4ஆல டிவைட் பண்ணணும். ரைட்டுங்களா? இப்போ 95 நான் 4ஆல டிவைட் பண்றேன். 2 8 8 போச்சுன்னா மிச்சம் வந்து 15 இருக்கும். 15ல 3 12, மீதி வந்து 3 இருக்கும். அப்போ 7 பவர் ஆஃப் 3ன்னு வரும். அப்போ 7 கியூப்னுடைய வேல்யூ என்னது? 343ன்னு வரும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 3 பவர் ஆஃப் 58. 3யும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிசிட்டி வந்து 4 தான். அப்போ 58 நான் 4ஆல வந்து டிவைட் பண்றேன். ரைட்டுங்களா? ஒரு நாள் 4 போச்சுன்னா மிச்சம் 1, நாங்கள் 16, மிச்சம் 2. ரைட்டுங்களா? அப்போ 3 பவர் ஆஃப் 2ன்னு வரும். 3 பவர் ஆஃப் 2 எழுதலாம், 9 எழுதலாம். இப்போ நீங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 7 பவர் ஆஃப் 95 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3ன்னு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டிஜிட், அதனால நான் 3ன்னு எழுதிக்கிறேன். செகண்ட் வந்து ஒரு மைனஸ் போட்டு 9ன்னு எழுதிக்கிறேன். கழிச்சா நமக்கு என்னங்க கிடைக்கும்? -6ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒன்றாம் இலக்கம் வந்து மைனஸ்ல வரக்கூடாது. அதனால அது கூட வந்து நம்ம என்ன பண்ணணும்? -6 கூட 10 வந்து ஆட் பண்ணணும். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ 4ன்னு வரும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1 ஃபேக்டோரியல் பிளஸ் 2 ஃபேக்டோரியல் பிளஸ் 3 ஃபேக்டோரியல் பிளஸ் பிளஸ் 100 ஃபேக்டோரியல் என்பதின் ஒன்றாம் இலக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல், அதாவது கிராஜுவேட் லெவல் 2022 கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் பார்க்கலாங்க. 1 ஃபேக்டோரியல்னா 1 தான். ரைட்டுங்களா? பிளஸ் 2 ஃபேக்டோரியல்னா 1 இன்ட்டு 2ன்னு அர்த்தம். 3 ஃபேக்டோரியல்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3ன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? 4 ஃபேக்டோரியல்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4ன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்போ 5 ஃபேக்டோரியல்னா என்ன வரும் பாருங்க? 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5ன்னு வரும். இது போய்கிட்டே இருக்கும். இன்ட்டு 100 ஃபேக்டோரியல் அவன் கொடுத்துருக்கான். இப்போ பாருங்க, இப்போ 1 ஃபேக்டோரியலுக்கு நான் 1 அப்படியே எழுதிக்கிறேன். பிளஸ் 1 2 2 2 எழுதிக்கிறேன். 3 2 பிளஸ் 6 எழுதிக்கிறேன். ஏன்னா ஒரு டிஜிட் மட்டும் தான் நமக்கு தேவை. 3 2 6, 4 6 24ன்னு எழுதிக்கிறேன். ரைட்டுங்களா? 2 5 10, 3 4 12 பிளஸ் 120ன்னு வருது.
அதாவது 4க்கு பிறகு வர 5 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் இருந்து 100 ஃபேக்டோரியல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து நமக்கு 0 கிடைச்சிரும். அதனால அதை நம்ம கூட்ட தேவையில்ல. இந்த 4 ஃபேக்டோரியல் மட்டும் ஆட் பண்ணா போதும். 24 கூட்டல் 6 30, 30 கூட்டல் 2 32, 32 கூட 1 கூட நமக்கு 33. அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 3ன்றது தான் ஆன்சர். Indus classes.